ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஸ்ரீ ஐயப்ப ஹரிஹரசுதன் அஷ்டோத்திரத்தின் பலாபலன்கள். ஸ்ரீ ஹரிஹரசுதன் எனும் ஐயப்பனின் அஷ்டோத்திரம் தனை உரைத்து பூஜிப்பவர்கள் 4 திசைகளிலும் உள்ள நற்சக்திகளின் துணையினை பெற்றிடுவர். பல்வேறு காவல் தெய்வங்களும் துணை தெய்வங்களும் ஐயப்பரின் சேவகர்களாவர். ஐயப்ப சுவாமியின் அதி உன்னத பணி என்பது அறியாமையில் மூழ்கி செயலிழந்த ஆன்மாக்களையும் மீட்கும் திறனாகும். அழிய உள்ள ஆன்மாவினையும் செயலிழக்கும் ஆன்மாக்களையும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் கொண்டவர் ஐயப்ப சுவாமி என்றறிக. பற்பல மானுடர்கள் தவறான செய்கைகளின் மூலம் பாவ வினைகளை ஏற்று ஆன்ம பலம் குன்றி வாழ்கின்றனர். அத்தகைய ஆன்மாக்களையும் தன் வசம் ஈர்த்து ஆன்ம அணுவிற்கு தனது ஆற்றல்களை பரிமாற்றம் புரிந்து காப்பாற்றும் சக்தி படைத்தவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆவார். ஆற்றல்களை இழந்து மடியும் நிலையில் உள்ள ஆன்மாக்களையும் செப்பனிட்டு ஆற்றல்களை உருவேற்றி விண்ணேற்றும் திறன் படைத்தவர். எந்த ஒரு தெய்வமும் ஆற்றிடாத ஓர் உன்னத செயலினை சூட்சம ஆற்றலாக நிலைத்து ஆற்றிடும் திறன் பெற்ற ஒரே தெய்வம் ஐயப்ப சுவாமிகள் ஆவார். ஒவ்வொரு பிறவியிலும் மனிதர்கள் தங்களுடைய ஆன்மாவின் பாதரச துகள்கள் சிலவற்றை இப்பூமியில் இழந்திடுவர். பற்பல பிறவிகளை கடந்தும் முக்தியடையாத நிலையில் ஆன்மாவின் வீரிய ஆற்றல் குன்றி முக்தி பெற்று விண்ணேறிட இயலாத நிலையில் பாதாளம் நோக்கியே பயணிக்க துவங்குவர். அத்தருணத்தில் தனது ஆற்றல் மிகுந்த ஆன்மாவின் மூலம் பாதாளம் நோக்கியே பயணிக்கும் ஆன்மாக்களை ஈர்த்து ஆன்ம லயம் அருளியே காத்திடுவார். அன்புடைய மானுடர்களே, ஸ்ரீ ஹரிஹரசுதன் எனும் ஐயப்ப சுவாமியின் அஷ்டோத்திரம் தனை அன்பாய் ஆழமாய் உரைத்து மலர்கள் தூவியே பூஜியுங்கள். எந்த ஒரு மந்திரம் உரைக்கையிலும் சிறிது நீரினை முன்னிறுத்தி இறுதியில் அதனை அருந்துவதனை வழக்கமாய் ஏற்றிடுங்கள். ஏனெனில் நீரின் மூலம் தனது சக்திகளை இறைவன் எனும் மூல ஆற்றல்கள் பகிர்ந்திடுவர். ஐயப்பனின் அஷ்டோத்திரம் உரைத்து பூஜித்த பின்னர் நீங்கள் இழந்த ஆன்ம பலம் மீண்டும் உங்களை நாடியே வந்தடைவதனை உணர்வீர்கள். இழந்த ஆன்ம துகள்களையும் மீட்டு அளிக்கும் திறன் பெற்ற ஐயப்பனே அருளிய அஷ்டோத்திர மந்திரங்களை உரைத்து உயர்வடையுங்கள். பூரண ஆசிகள்.